இப்போ பெண்கள் பக்கத்துக்கு வர்றேன். இவ்வளோ நேரம் எங்கால உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக பேசிட்டு இருந்தேன், ஃப்ரீடம் வேணுமெண்டு. இப்போ எங்கால பக்கத்துக்கு வந்தால் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்றால், உங்களுக்கு சின்ன ஒரு ஹதீஸை மட்டும் சொல்கிறேன், அது வேண்டிய மட்டும் போதும், வேண்டிய மட்டும் போதும். யார் சாலிகான பெண்? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது நான் சாலிகான பெண்ணாக இருக்கணும்னு? சாலிகான பெண்ணாக இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போயிடும். அதுலேயும் டவுட் இருக்குதா? சாலிகு தான், ஆனால் சின்ன ஒரு சந்தேகம். அப்படி இல்லை, ரைட், ஓகே. சாலிகான பெண், இது ரசூல்லா சொன்ன ஹதீஸ், ரசூல்லா சொன்ன விஷயம் தான் இது. மிச்சம் அழகான ஒரு விஷயம். ரசூல்லா சொல்றாங்க அப்படின்னா, யார் சாலிகான பெண் என்றால், தண்ட கணவன் தண்ட குடும்பத்துக்காக உழைச்சி களைச்சி டயர்டாக பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதுகளை சுமந்து கொண்டு வீட்டுள்ளுக்கு வர்றான். பெண்களே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களோட கணவன் காசோட வாரது தெரியுது, அப்படித்தானே? மாசம் முடிஞ்சால் காசு வருது, கேட்குற நேரம் சாமான் வருது, இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு அவங்க சொல்றது கிடையாது. அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்களை சந்திக்கிறாங்கன்றத எந்த ஒரு கணவனும் தன்னை மனைவி கிட்ட சொல்றதுல காரணம் என்ன தெரியுமா? அவளோட மனசு கஷ்டப்படுமே, அவளோட மனசு கஷ்டப்படுமேன்றதுக்காக வேண்டி என்ன செய்ய மாட்டான்னு சொல்ல மாட்டான். இப்படி உழைச்சி களைச்சி தண்ட குடும்பத்துக்காக வேண்டி உழைச்சிட்டு வர்ற கணவன் வீட்டுக்கு வர்ற நேரம், எந்த மனைவிட மூஞ்ச பார்க்குற நேரம், எந்த மனைவி கொடுக்குற வெல்கம பார்க்குற நேரம், எந்த மனைவிட சிறப்பை பார்க்குற நேரம், எந்த மனைவிட சலாத்தை பார்க்குற நேரம், தண்ட வெளியில் உள்ள அவ்வளவு பிரச்சனையும் மறந்து, எப்படி வெளியில் உள்ள அவ்வளவு பிரச்சனையை மறந்து புது மனுஷனாக மாறுறானோ, அந்த பெண் தான் சாலிகான பெண், அந்த பெண் தான் சாலிகான பெண். ஆனால் இப்ப நாங்க நெஞ்ச தொட்டு கேட்கணும், எந்த புருஷனை நான் எப்படி ஒவ்வொரு நாளும் ரிசீவ் பண்றேன்? இது என்னத்துக்கு கண்டால், நான் சாலிகா இல்லையா, நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எலிஜிபிளா இல்லையா, கிரைட்டீரியா, அவ்வளவுதான். இப்ப நான் எப்படி வெல்கம் பண்றேன்னு சொல்லட்டா, நீங்க எல்லாம் பெரும்பாலான இடங்கள்ல இது நான் எங்க சொன்னாலும் சிரிப்பீங்களா, அவ்வளவுதான். அதுல அர்த்தம் என்னண்டா, ரைட், டீச்சர்ஸ் மார்ட்ட கேட்டாலும் அதே பதில் தான் வரும், ரைட். எல்லா நாடுகள்லையும் இதே பதில் தான் வருது. என்னது, நாங்க பிஸியா இருப்போம், பொஞ்சாதி கால் பண்ணுவான், என்னது, என்னங்க, ஏ மேடம் இப்படித்தான் செய்து இன்னைக்கு வார நேரம் இது எல்லாத்தையும் இதில் பார்த்து வாங்கிட்டு வந்துருங்களே. இப்போ சொல்லுவா ஒரு லிஸ்ட்டை சொன்னதும், ரைட், இவரும் சொல்லுவார் என்னது, சரி வாங்கிட்டு வரேன். யாரு கேட்டிருக்கிறது? ஹோம் மினிஸ்டர் கேட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லிடுமா? ஆண்டு சொல்லியாச்சு. இப்ப எல்லாம் சொல்லிட்டு என்ன செஞ்சாச்சுன்னு கண்டால், இப்ப வேலை போகுது. வேலை போட என்ன நடக்கும்? பிரச்சனை வரும், ரைட், கஷ்டங்கள் வரும், அவமானங்கள் வரும். இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற நேரம் வைஃப் சொன்ன சாமான் மறந்து போ. இப்ப இவர் என்ன செய்வார்? வீட்டுக்கு ரொம்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆசையோட வருவார். யாரை பார்க்கறதுக்கு? ராணியை பார்க்கறதுக்கு. ராஜா வருவார், காலிங் பெல் அடிப்பார். அடிச்சுட்டு இப்ப ராணி தேவதை கதவை திறக்க போகுது என்று என்ஷியஸ்லி வெயிட்டிங், அந்த அழகான சிரிச்ச மூஞ்ச பார்க்கறதுக்கு. இப்ப ராணி எப்படி கதவை திறக்கும்னு மட்டும் சொல்லிட்டான், எப்படின்னு மட்டும் சொல்லிட்டான், ரைட். இப்ப உங்களுக்கு தான் அது தெரியும், சரியா? பார்த்துக்கொள்ளுங்க எப்படி திறக்குது அந்த ராணின்னு. இங்க பக்கத்துல தான் திறக்கிறோம் நாங்க. இது என்னது? லொக்க பணிச்சிருக்கிறது. எப்படி? இங்க இருந்த கண் இங்க போகுது. என்னத பார்த்தீங்களா? என்னத பார்த்தீங்களா? கையத்தான் பார்த்தீங்களா? பார்த்ததும் சாமன காணம். இப்ப என்ன நடக்கும்? இந்த மனுஷன் வர்ற நேரமே இவ்வளவெல்லாம் சொல்லியும் அந்த சாமனை மறந்துட்டு வந்தாச்சா என்றதும் அவருக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். சிரிச்ச மூஞ்ச பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டார், வெல்கம் எதிர்பார்த்தார், எல்லாம் இதுன்னு. இப்ப அவருக்கு ஏற்கனவே நடந்த பிரச்சனை போதாதுக்கு வீட்டுக்குள்ளுக்கு ஒரு பிரச்சனையா, இவர் என்ன செய்வார்னா அவர் திருப்பி மூஞ்சில பாய, இது அதுக்கு பதில் சொல்ல. இன்னும் அந்த முழு நாளும் ஷைத்தான் சக்சஸ்ஃபுல். ஆனா உங்களுக்கு ஒரு அப்ரோச் சொல்லி தரட்டா, உங்களோட விஷயம் நடக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தாரன். சில டெக்னிக்ஸை கையாளுங்க. இங்கால சொன்ன மாதிரி இங்கால பக்கம் இவங்களை வின் பண்ணணும்னு கண்டால் அது செஞ்சுதான் ஆகணும். பெண்கள் என்ன செய்யுங்கன்னு கண்டா, கதவை எப்படி தருவாங்கன்னு கண்டா இப்படியே தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க. எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க.
அப்படி பார்த்துட்டு மேலே மறுபடியும் மூஞ்ச பார்த்து சிரிச்சுட்டு எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு கையை பார்த்ததும் தெரியும் என்னது சாமான் வரையிலன்றது விளங்குது, மூஞ்சில காட்டாதுங்கள. அதே சிறப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். டீயை ஊற்றி கொடுங்கள், மனுஷனை ரிலாக்ஸ் ஆக்கி என்ன செய்யறாருன்னு பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கிறார். ஒரு ½ an hour பொறவு. இப்போ போயிட்டு பக்கத்தில் உட்காந்து இன்றைக்கு சரியான பிரச்சனை ஆகிக்குமே, ரைட், நல்லாவே டயர்டாக வந்துக்கிறே தெரியுது பாருங்களே, அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு சாமான் வாங்கிட்டு வர சொன்னால் அதையும் மறந்துட்டீங்க பிடிக்குதுன்னா அவ்வளோ இன்றைய பிரச்சனையா ரெண்டு கேட்டதுமே இந்த மனுஷனுக்கு என்ன செய்யும்னா கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வரும். என்னது, ஐயோ இந்த மனுஷுக்கு என்ன செஞ்சு சொன்ன சாமானை வாங்க, சாரத்தில் இருந்த மனுஷன் டக்குன்னு 11க்கு மாறிட்டு ஓடுற தெரியும். எங்க டவுனுக்கு போயிட்டு கட்ட 20 நிமிஷத்துல சாமான் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டது என்ன, சாமான் வந்துச்சுதான் இல்லையா? அண்ணண்டைக்கு பாட்டுக்கு அந்த மனுஷனை மூஞ்சில பாஞ்சிட்டு 2 பேரும் முறுக்கி கொண்டு மூஞ்ச தொங்க போட்டு கொண்டு பெட்ல அப்படி இப்படியும் படுக்கிறத விட, அப்படித்தானே, கோவம் வந்துட்டா மூஞ்ச பார்க்கறது விருப்பம் இல்லை தானே, இங்கால நாங்கள் பார்க்க மாட்டோமே, தேவையாகுது. சின்ன விஷயங்க, சின்ன விஷயம். அப்ரோச் இன்டெலிஜென்ட்டா அப்ரோச் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இது மடையர்கள் செய்யற இமோஷனுக்கு அந்த என்னது அடிமைப்பட்டவங்க தான் இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் செஞ்சுக்கொள்ளும். இப்போ வருவோம். இப்போ இது என்னன்னு இவ்வளவு பேசினது இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் இதை வச்சு தொடங்கினேன்னுக்கன்னா, நான் பிள்ளைகள் பெற்றோர் உறவை பற்றி பேச வந்த மனுஷன் ஏன் கணவன் மனைவி உறவை பேசினேன்னு கண்டால், இங்கே தான் ஃபவுண்டேஷன் இருக்குது. இது ஸ்ட்ராங் ஆகினதை பொறுத்து தான் எங்களுக்கு பிள்ளையே பெற்றுக்கிற முடிவுக்கு வரணும். அதுவே சரலன்னுக்கா ஃபவுண்டேஷன் சரலன்னுக்கா அந்த நீங்கள் நினைக்கிறது கட்டிடம் வராது. ஸோ இதை ஸ்ட்ராங் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பெரிய சாப்டர் நான் சொன்னேன். இது பெரிய ஒரு தனி ஒரு சப்ஜெக்டாக பேச வேண்டியது. இன்னொரு நேரம் வந்தால் கதைப்போம் அதை பற்றி.